I greet you all in the loving name of Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். Today we are going to meditate Psalm 23. இன்றைக்கு நாம் சங்கீதம் 23 குறித்து நாம் தியானிக்க போகிறோம். Psalm 23 was written by David. இந்த 23வது சங்கீதத்தை தாவீது எழுதுகிறார் என்று பார்க்கிறோம். This psalm is the shepherd's psalm. இது ஒரு மேய்ப்பனின் சங்கீதம். This psalm is a pearl in the golden crown. இந்த சங்கீதமானது தங்க கிரீடத்தில் பதித்த ஒரு முத்து. It's a position of the heart of all the believers. இது ஒரு விசுவாசிகளின் இருதயத்தில் இடம் பிடித்த ஒரு சொத்து. The Lord is my shepherd, I shall not want. It is the first verse. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன் என்கிற முதல் வசனத்தை நம்ம பார்க்கிறோம். When the Lord is our shepherd, we lack nothing. We always have enough. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே மேய்ப்பராக இருப்பாரானால் நாம் எதிலுமே குறைபட மாட்டோம். He cares us, provides us, protects us. அவர் நம்மை பராமரிக்கிறார், போஷிக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார். So we need not worry about anything because Jesus shepherd is there to care us in everything. அவர் நம்மை பராமரிக்கிறபடியினால நாம் எதற்குமே கவலைப்பட தேவையில்லை. அவரை நாம் நம்பும் போது அவர் நம்மை நடத்துகிறார். Jesus the shepherd who provides us. அவர் நம்மை போஷிக்கிற மேய்ப்பராக இருக்கிறார். He make me lie down in green pasture. அவர் என்னை நல்ல புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார். He make me lie down in good food and lead us to a rich pasture, which gives us fatty foods and nourishing foods. நமக்கு செழிப்பான குளுமையான ஆகாரத்தை கொடுக்கிறார். அது நமக்கு சத்துள்ள பலனுள்ள ஆகாரத்தை கொடுத்து நம்முடைய சரீரத்துக்கு நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கிறது. Which gives us strength and health physically and spiritually. அது நம்முடைய வாழ்க்கையின் சரீர பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் நமக்கு நல்ல பலனை கொடுக்கிறதாய் நம்ம பார்க்கிறோம். In 1 Kings chapter 17 we see about the king of Israel Ahab who provoked the Lord to anger. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் நாம் பார்ப்போமானால் அங்கே இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் கர்த்தருக்கு விரோதமாக கோபமூட்டினதை பார்க்கிறோம். Elijah said to Ahab in verse 17:1, as long as the Lord God of Israel lives, whom I serve, during these days there will be no dew or rain except at my word. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல நம்ம பார்ப்போமானால் அங்கே கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று. Then the Lord said to Elijah, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எலியாவிடம் சொல்லுகிறார், to hide in the Cherith brook. அவர் கேரி ஆற்றண்டையிலே அவனை ஒளித்துக் கொண்டிருக்கும்படியாக கூறுகிறார். Then the Lord commanded the ravens to feed Elijah. அங்கே அவர் காங்களுக்கு கட்டளையிடுகிறார் எலியாவை போஷிக்கும்படியாக. They brought bread and meat in the morning and in the evening. அவைகள் காலையும் மாலையும் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. He drank the water in the brook. அங்க அந்த ஆற்றின் தண்ணீரை அவன் குடித்து அவனுடைய தாகத்தை தீர்த்துக் கொண்டான். When the brook dried, அந்த ஆறு வற்றின போதோ the Lord sent Elijah to go Sarephath. கர்த்தர் எலியாவிடம் சாரிபாத் என்கிற ஊருக்கு போகும்படி கூறுகிறார். That the Sarephath men fed Elijah. அங்கே எலியா சாரிபாத் என்கிற ஊருக்கு போகிறார். Verse 14 says, 17:14 says, the bin of flour shall not be used up, nor shall the jar of oil run dry until the day the
sends rain on the earth. 1 ராஜாக்கள் 17-14 வசனத்துல நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். The Lord provides us in every of our situation. நம்முடைய ஆண்டவராய் இயேசு எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை போஷிக்கிற தேவனாக இருக்கிறார். He not only provides through bread alone, but by His word. அவர் அப்பத்தினால் மட்டும் நம்மை போஷிக்கிறவர் அல்ல, அவருடைய வசனத்தினால நம்மை போஷிக்கிறவராய் இருக்கிறார். In Matthew chapter 4:4 we read, man shall not live by bread alone, but the word proceeds from the mouth of the Lord. மத்தேயு 4:4 வசனத்தை நம்ம பார்ப்போமானால் அங்கே மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து பிறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார் என்று எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். Word of God is the rich pasture which represents a place of abundance. கர்த்தருடைய வார்த்தையானது வளமான மேய்ச்சலுக்கு ஒப்பா இருக்கிறது. Spiritual nourishment is a state of being well fed by God's word. கர்த்தருடைய வார்த்தை நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையை போஷிக்க ஒரு நல்ல போஷாக்காக இருக்கிறது. This lush meadows is the biblical truth which gives us the inner strength and satisfaction. இவைகள் வேதத்தில் உள்ள சத்தியங்களை நமக்கு அறிவிக்கிறது. இவைகளை நாம உட்கொள்ளும் போது நம்முடைய உள்ளான மனிதனுக்கு பலனையும் அது திருப்தியையும் கொடுக்கிறது. The scripture verse Philippians 4:19 says, God shall supply all your needs according to His riches and glory. பிலிப்பியர் 4:19 வசனம் சொல்லுகிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குகிறார் என்று சொல்லுகிறார். Also in Proverbs 10:3 says, the Lord will not suffer the soul of the righteous to famish. நீதிமொழிகள் 10:3 சொல்லுகிறது, கர்த்தர் நீதிமானை பசியினால் வருந்த விடார் என்று சொல்லுகிறது. The Jesus, the Lord, our good shepherd, gives us the living water. நம்முடைய ஆண்டவர் நமக்கு பஞ்ச காலங்கள்ல கூட நமக்கு அவர் நம் போஷிக்கிற ஜீவ நதியாக இருக்கிறார். He leads beside still waters. அவர் நம்மை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில வழி நடத்துகிறார். That is the calm water. அது ஒரு அமைதலான ஒரு தண்ணீர். He gives us the living water which will never thirst. அவர் நல்ல மேய்ப்பராய் இருக்கிற இயேசு நமக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்கிறார். அது நம்மை ஒரு நாளும் நம்மை தாகத்துக்கு நேராய் கொண்டு செல்லாது. We see in John 4:4 about Samaritan woman. யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல நம்ம சமாரியா ஸ்திரியை பார்க்கிறோம். She had a thirst for the living water which gives the eternal life. அவளுக்கு ஒரு தாகம் இருந்தது, ஜீவ தண்ணீர் வேண்டும் என்கிறதான தாகம் இருந்தது. We see in 14 and 15, whoever drinks of the water that I shall give him will never thirst, but the water that I shall give him will become in him a fountain of water springing up into the everlasting life. Then the woman said to him, Sir, give me this water. I may not thirst nor come have to draw. அவர் சமாரியா ஸ்திரீயிடம் சொல்லுகிறார். சமாரியா ஸ்திரீ கேட்கிறான், ஆண்டவரே நீ ஜீவ தண்ணீரை கொடுக்க வேண்டும் என்று தாகத்தோடு கேட்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கொடுக்கிற தண்ணீரை கொடுக்கிறவனுக்கு ஒரு நாள் தாகம் வராது, நான் ஜீவ தண்ணீரை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அது அவளுக்கு தாகத்தோடு அவர் கேட்கிறார் ஆண்டவரிடத்துல. She had a thirst for the living water which gives her everlasting life. அவ ஜீவ தண்ணீரை கேட்கிறா, அது எந்தெந்தைக்கும் வற்றாத ஒரு ஜீவ தண்ணீரை அவ பெற்றுக் கொள்கிறதை நம்ம பார்க்கிறோம். She had a thirst. அவருக்கு ஒரு தாகம் இருந்தது. She had a thirst to have that life. அந்த லைஃபை பெற வேண்டும் என்கிறதான ஒரு தாகம் அவர்கிட்ட காணப்பட்டது. Later we see in 4:39, verse 4:39, many of the Samaritan city believed in him because of the word of woman who testified
சுவிசேஷம் 4:39 நம்ம பார்ப்போமானால், நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரார் அவளுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரிலுள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல விசுவாசம் From வைத்தார்கள். this verse, we understand that she had a thirst to win souls. இந்த வசனத்தின் மூலமாக நம்ம அறிந்து கொள்வது என்ன? அவளுக்கு ஆத்தும தாகம் இருந்தது என்கிறதை நம்ம பார்க்கிறோம். So only the Samaritan that believed Jesus. எனவேதான் அந்த சமாரியாருடைய மக்கள் எல்லாம் தேவனை விசுவாசித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். She had two thirsts in her life. One, she thirst to have the living water. Second, she had a thirst to win souls for God. முதலாவது அந்த ஆத்ம தாகம் இருந்தது, அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சை இருந்தது. இரண்டாவதாக பார்ப்போமானால் அவளுக்கு ஆத்ம தாகம் இருந்ததை நம்ம பார்க்கிறோம். We see this in scripture. Spiritually we see this. இதை நம்ம ஆவிக்குரிய பிரகாரமாக தான் நம்ம அதை கண்டுகொள்ள முடியும். So we must also have a thirst for Jesus. நமக்கும் கூட ஆண்டவர் மேலுள்ள தாகம் நமக்கு வேண்டும். Matthew chapter 5:6 says, "Blessed are those who have hunger and thirst for righteousness, for they will be filled." மத்தேயு 5:6 நம்ம பார்க்கிறோம், நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Only if we have thirst, we will be filled. நமக்கு தாகம் இருந்தாதான் நம்ம நிரப்பப்பட முடியும். If we have the thirst to live a holy life, we will be filled. நம்முடைய பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிறதான தாகம் இருந்தாதான் நம்ம ஆத்மா நம்ம பரிசுத்தாவில நிரப்பப்பட முடியும், ஜீவ தண்ணீரா நிரப்பப்பட முடியும். If we have the thirst to win souls, we will be filled. அப்படி இருந்தால்தான் நம்ம தாகம் இருந்தால்தான் ஆத்மாக்களை நம்ம ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். We must have the thirst to win souls. We should not go empty-handed to God. நாமும் ஆத்மாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும் என்ற தாகம் நமக்கு இருக்க வேண்டும். நம்ம வெறுங்கையாக பரலோக ராஜ்யத்துல நம்ம பிரவேசிக்க முடியாது என்று நம்ம பார்க்கிறோம். Have that soul winning thirst, we can win souls for God. நமக்கு அந்த ஆத்ம தாகம் இருந்தா தான் ஆண்டவருக்காக நம்ம ஆத்மா ஆதாயம் செய்வதற்கு முடியும். Jesus, the good shepherd, cares us. நல்ல மேய்ப்பராகிய இயேசு நம்மை பராமரிக்கிறார். He restores my soul. அவர் என் ஆத்மாவை தேற்றி. We know Jesus cares for us. நமக்கு தெரியும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை பராமரிக்கிறார் என்று நன்றாக தெரியும். His care is enough to give his life for us. நம்முடைய ஜீவனை அவர் பாதுகாப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். His care is enough to give us everything he has. நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நமக்கு தர அவர் போதுமானவராக இருக்கிறார். No one has ever paid a greater price. இந்த உலகத்துல நமக்காக ஒரு தியாகத்தை செய்வதற்கு யாருமே இருக்க மாட்டார்கள். He died for us on the cross to show that he has cared for us. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில அவருடைய ரத்தத்தை சிந்தி நமக்காக ஜீவனை கொடுத்த அந்த காரணத்தினால நம்மை பராமரிக்கிறார் என்பதை நம்ம நன்றாகவே அறிந்திருக்கிறோம். Job 10:12 says, யோபு 10:12 சொல்லுகிறது, "You have granted me life and steadfast love, and your care has preserved my spirit," not only spirit, soul and flesh. அங்க பார்க்கிறோம், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது என்று சொல்லி பார்க்கிறோம். He restores my soul. He renovates our soul and return to our former state. அவர் நம்மை பராமரிக்கிறார், நம்மை ஆத்மாவை தீர்த்துகிறார். நம்முடைய வாழ்க்கை அவர் புதுப்பித்து மறுபடியும் நம்மை வாழ வைக்கிற தேவனாய் இருக்கிறார். Since God made us, He only knows what we truly need to restore our soul. அவர் நம்மை உருவாக்கினபடினால நம்மை
எவ்விதமாக புதுப்பிக்க வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார், அவருக்கு தெரியும். எனவே அவர் நம்மை வாழ வைக்க அவருக்கு நல்ல மேய்ப்பராகிய இயேசுவுக்கு முடியும். Jesus loves and cares. கர்த்தர் நம்மை நேசித்து நம்மை பராமரிக்கிறார். In Luke chapter 10, we see the parable of Good Samaritan. லூக்கா 10வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், நல்ல சமாரியனுடைய உண்மையை நம்ம அங்க பார்க்கிறோம். A certain man who traveled from Jerusalem to Jericho was attacked by the robbers and left half dead. அங்கே எரிகோவிலிருந்து எருசலேமிலிருந்து ஒரு மனிதன் எரிகோவுக்கு பயணமாக போகிறான். அங்கே திருடர்களால கள்வர்களால அவன் உற்றுயிராக்கப்பட்டவனாக அங்கே கிடக்கிறதை நம்ம பார்க்கிறோம். The priest and the Levite did not carry him or bind his wounds. அங்கே ஆசாரியனும் லேவியரும் அந்த பக்கமாக வருகிறார்கள். அவளை பார்த்துவிட்டு அப்படி விலகி போகிறதை நம்ம பார்க்கிறோம். It's the duty of the priest and the Levite to carry him and bind his wounds. அந்த லேவியனுக்கும் அந்த ஆசாரியருக்கும் அந்த சமாரியன் குற்றுயிராய் கிடக்கிற அந்த சமாரியனை பாதுகாக்க வேண்டியது அவருடைய கடமை. It's the duty of அவருடைய கடமை. But the Good Samaritan stopped there and he had compassion and he bind his wounds and poured oil and wine and he took him to inn. ஆனா அங்கே நல்ல சமாரியன் வருகிறான். அவன் அந்த இடத்துல இரக்கம் பாராட்டி இறங்கி அந்த குற்றூராய் கிடந்த மனிதனை பார்த்து அவனுக்கு எண்ணெய் பார்த்து காயங்களை கட்டி அவனை அப்படியே தன்னுடைய வாகனத்தில் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறதை நம்ம பார்க்கிறோம். It shows Jesus loves and cares. He binds our wounds in our body. He binds our wounds in our mind, our disease, and our soul, spirit, and body. இது நம்ம எதுக்காக காண்பிக்கிறது என்றால் கிறிஸ்துவ நம்மை நேசித்து நம்மை பராமரிக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அவர் நம்ம சரீர காயங்களை கட்டுகிறார், மனதில் உள்ள காயங்களை கட்டுகிறார். அவருடைய அன்பையும் மனதுருக்கத்தையும் மனித அன்புக்கு ஈடாக்க முடியாது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். We cannot compare his love and care to any of the man in this world. இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் நம்முடைய காட்டுகிற அன்புக்கு இது ஈடு இணையே கிடையாது. Jesus, the good shepherd, guides us. நல்ல மேய்ப்பராகிய இயேசு நம்மை பாதுகாக்கிறார். He is our guider. அவர் நம்முடைய பாதுகாவலர். Who guides us in the way we should go. He teaches and instructs in the way, the path we should go, and he leads us to a path in righteousness. நல்ல மேய்ப்பனாகிய இயேசு நமக்கு வழிகாட்டியா இருக்கிறதுனாலே நமக்கு போதித்து நம்ம நடக்க வேண்டிய வழிகளை எல்லாம் அவர் காண்பிக்கிறார். Only God's path and his word can lead us to our correct destination. அவருடைய வார்த்தையும் அவருடைய வழிகளும் தான் நம்மை சரியான இடத்துல கொண்டு போய் சேர்க்கும். Those who hear his voice and be obedient to his word will be prepared to inherit the eternal life. அவருடைய வார்த்தை நம்மை திருத்தி நம்மை பாதுகாக்கிறது, நம்மை வழி நடத்துகிறது. அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும்போது அவர் நம்மை பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறவராய் இருக்கிறார். Fourth verse, Jesus the shepherd preserves us or protects us. நல்ல மேய்ப்பராகிய இயேசு நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். Many times I walk through the valley of shadow of death. அநேக முறை நான் மரணத்தின் பள்ளத்தாக்குகளிலே நான் நடந்து வந்தேன். I was exposed to death again and again. அநேக முறை மரணத்துக்கு நேராக தள்ளப்பட்டேன். Several times Satan tried to take my life. அநேக முறை சத்துரு என்னுடைய ஜீவனை எடுப்பதற்காக முயற்சி செய்தான். Death happened to me. மரணமே எனக்கு நேரிட்டது. Death attacked me. மரணம் என்னை பாதித்தது. Death came to me. மரணமே எனக்கு நேரிட்டது. But Jesus Christ gave me life. He preserved me and safeguarded me till today for his glory.
ஆனாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்கு ஜீவனை தந்து சுகத்தை தந்து இந்த நாள் மட்டும் அவருக்காக வாழும்படியான கிருபையை கர்த்தர் பாராட்டி இருக்கிறார். His rod and staff, they comfort me always in my life. என்னுடைய வாழ்க்கையில் அவர் எப்போதும் என்னை His rod refers to his loving care and the loving correction. He corrects us. அவர் நம்முடைய வாழ்க்கையை சரி செய்கிறவராய் இருக்கிறார். His staff refers that he helps us and supports us. அவருடைய கோல் நமக்கு உதவி செய்கிறது, நமக்கு பாதுகாப்பா இருக்கிறது. Similarly, when you walk through darkest challenging times, he is there to protect and safeguard you, and he will take care of you in everything. His rod and staff will be there for you to comfort in every of your darkest way. நம்முடைய வாழ்க்கையில கூட நம் இருளின் பாதையில நம்ம நடக்கும் போது கஷ்டமான நேரத்திலும் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். எந்த தீங்கும் அணுகாதபடி நம்மை பாதுகாக்கிறார். The fifth verse, Jesus the shepherd protect us. He prepare a table before me in the presence of my enemies. நம்முடைய ஆண்டவர் நம்மை பாதுகாத்து, மேய்ப்பராகிய இயேசு நம்மை பாதுகாத்து சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். In the midst of our enemies, he gives us a table of protection and provision. சத்துருக்கள் மத்தியிலும் கூட நமக்கு பாதுகாப்பையும் போஷிப்பையும் தருகிறார். No matter what is going around on us, நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்று சொல்லி நம்ம கவலைப்பட தேவையே இல்லை. When King Saul was chasing David to kill him, சவுல் ராஜா தாவீதை பல வேளைகளிலே அவனை கொல்லும்படியாக துரத்தி கொண்டு போகிறதை நம்ம பார்க்கிறோம். The Lord good shepherd provides him and cares him. ஆண்டவராய் இயேசு அவனை பாதுகாத்து அவரை பராமரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். Likewise, God will provide us and protect us and will safeguard us like David. அதுபோலவே நாமும் சத்துருக்கள் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாமும் அவரை நம்பி ஜீவிக்கும் போது நமக்கு பாதுகாப்பை தந்து நம்மை போஷித்து காப்பார். Only we must trust him. நாம் செய்ய வேண்டுவதெல்லாம் நம்ப வேண்டும். You anoint my head with oil. என் தலையை எண்ணெயால அபிஷேகம் பண்ணுகிறார். This is the anointing of the Holy Spirit. இது ஆவியானவருடைய அபிஷேகத்தை பற்றி கூறுகிறது. So God not only sends his presence, but he gives us his power to endure, power to lead, power to make wise decisions. ஆவியானவர் நமக்கு அவருடைய பாதுகாப்பையும் போஷிப்பையும் பராமரிப்பையும் மட்டும் தரல, அவர் நமக்கு எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய ஒரு வல்லமையை தருகிறார். My cup overflows. என்னுடைய பாத்திரம் நிரம்பி வடிகிறது. God's supply will never run dry. ஆண்டுடைய போஷிப்பு நமக்கு நிரம்பி வடிகிறதா இருக்கிறது. God has more than enough. ஆண்டவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். He gives his presence is everywhere. அவருடைய பிரசன்னம் எல்லா பக்கமும் நிரம்பி இருக்கிறது. His provision will never end. அவருடைய பராமரிப்பு ஒரு நாளும் முடிந்து போவதில்லை. His protection is complete. அவருடைய பாதுகாப்பு நிரந்தரமா இருக்கிறது. And his power is unmatched. அவருடைய வல்லமையானது எதற்குமே ஈடு இணையாக இருக்க முடியாது. 6th verse, surely goodness and mercy shall follow you all the days of your life, and I will dwell in the house of the Lord forever. As long as the Lord Jesus Christ is our shepherd, he grants us all the blessings to us in all our days of our life. நம்முடைய நல்ல மேய்ப்பனாகிய இயேசு நம் வாழ்வில் எப்போதும் கூட இருப்பாரானால் அவருடைய நன்மை கிருபையும் ஆசீர்வாதமும் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் கிடைக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார். If you want to
retain the above blessings, what should you do? இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் வாழ்வில் காண வர வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? First, make prayer a daily breath. அனுதினமும் நாம் ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். Second, read and meditate God's word every day. அனுதினமும் வேத வசனத்தை நம்ம வாசித்து அதை தியானம் செய்ய வேண்டும். Third, put God first in everything. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் முதலிடம் கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். Fourth, walk by faith, not by sight. நம்முடைய கண்கள் நேராக ஆண்டவரை நோக்கி இருக்கணும், உலகத்தை அல்ல, கர்த்தரை பார்த்து கொண்டிருக்கிறவர்களா இருக்க வேண்டும். Fifth, focus on Jesus, not the world. முழு இருதயத்தோடு நம்ம அவரை நம்ப வேண்டும். Trust the Lord with all your heart. அவரை நம்ம எப்போதும் நம்ம நம்பிக்கொண்டு இருக்க வேண்டும். Always, seventh one, always walk according to His will and path. தேவ சித்தத்தின்படி நம்ம நடக்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். May the Lord Jesus, our good shepherd, help you to abide in Him and prepare you to inherit the everlasting life, that is the eternal life. ஆண்டவராய் இயேசுவின் மேல் நாம் நிலைத்திருந்து பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள ஆயத்தமாகும். God bless you. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.